ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஏகே கம்பன் கேமிங் சேனல். அதாவது மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட என்ன பார்த்தீங்கன்னா மாதராவோட பண்டில் பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபயர்பால் ஜூட்ஸோட மோட்டும் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஃப்ரீ வவுச்சர் வச்சு நம்மளால் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ அதனால தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டைமண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு காவு வாங்கிட்டானுங்க. நம்ம ஸ்பின் பண்ணல, நமக்கு தெரியும். பட் ஸ்பின் பண்ணவங்க இருக்காங்களா? ஸோ வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே. கிட்டத்தட்ட 10,000 டைமண்ட் கூட ஆயிருக்கு இட்டாச்சி பண்டலுக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் உழுவுமா உழுவாதா பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ணால் போட்டோம், கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். அரே வாவ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின்னே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாதரா கையில் பார்த்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வரலாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வெறித்தனமாக சண்டை போடுவார். அந்த பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ ஸ்பின் பண்ணிட்டோமா, ஒரு வவுச்சர் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டோம். கிடைக்க போகிறது எமோட். சூப்பர் கைஸ், ஒரே இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல. நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக 2 ஸ்பீச் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பார்த்தீங்கன்னா கிராண்ட் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராமிஸாக நம்பவே முடியாது ஒரு உலக அதிசயம். இது பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் நடக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோடியில் ஒருத்தர் நானாக இருப்பேன். அடுத்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா மாதரா பண்டில் மட்டும் விழுந்துச்சு. நம்மளோட கென்னாக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி கூட முடியல. பார்த்தீங்கன்னா நமக்கு வவுச்சர் கொடுத்துறாங்க. இனிமேல் பேசினா நமக்கு பெருசாக ரிவார்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து டோட்டலாக 2 ரிவார்டு பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்துறானுங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளோவில் போகும்போது நமக்கு அடுத்த ரிவார்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மாதரா பண்டில் வந்துடணும். நமக்கு லக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தான் பொறுத்து தான் பார்க்கணும். இன்னும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை வவுச்சர்ஸ் இருக்குது? 7 வவுச்சர்ஸா? ஓகே, கிடைக்கவில்லை கிடைக்குமா வாய்ப்பு இல்லைன்ட்டானுங்க. நமக்கு வந்து ஒரு 5 டோக்கன் 10 டோக்கனாக கொடுத்தாவும் நம்ம மேட்சும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. கொடுத்துட்றா கொடுக்க மாட்டானுங்க. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க. மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளியே போயிட்டு ஒரு கோல்டன் ராயில் போய் ஒரு ஸ்பின்னை போட்டுவிட்டு 10 ஸ்பின் போட்டு அடுத்த வந்து வேணால் ட்ரை பண்ணி போவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலமாக இருக்கிறதை ஓல்டு பிளேஸில் நம்ம ஏன் மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆதி காலத்து ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுமா? ஆகிறாதா? ஆகாது. இன்னும் 3 டோக்கன்களே உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். மேபி வாய்ப்பு ரொம்பவே கம்மி. வாய்ப்பில்லை. கோடியில் ஒரு அதிர்ஷ்டம் போய்விட்டது. எங்கே அவ்வளோதாங்க, நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டானுங்க. டோக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைந்து விட்டு பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் தாங்க வச்சுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா ஈவெண்ட்டோடைய வவுச்சரையும் சேர்த்தே நமக்கு வேணால் 29 ஸ்பின் தான் வந்துருக்கு. வவுச்சர் தான் வந்துருக்கு. இன்னும் ஒரு 50 இருந்தால் கூட இன்னும் ஒரு 150 எடுத்துக்கூட நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், நமக்கு கொடுக்க மாட்டானுங்க. ஓகேவா? நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் அமௌண்ட்டு டைமண்ட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக ஸ்பின் பண்ணலாம். அமௌண்ட்டுக்கு ரிவார்டு ஒர்த்தானா கன்ஃபார்ம் ஒர்த்து. யூஸ் பார்த்தீங்கன்னா 3 ரிவார்டுமே ஒர்த்தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அதோட இன்ஃபேக்ட் இருந்திருக்குன்னு நம்மளோட நரோட்டோவில். ஸோ அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட நார்மல் டெக்னிக் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்காதான்ட்டு கிடைக்காது, அவ்வளோதான். இனிமேலாம் நம்ம தான் ஸ்பின் பண்ண போகிறதுலாம் கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணிட்டு லாபியில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஒர்த்து ஃபயர்பால் ஜுட்ஸு பக்காவான ஒர்த்து. ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் த லாபி. ஃபயர்பால் ஜுட்ஸு. ஓகேங்க, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பேக் எக்யூப் பண்ணி பார்த்துடலாம். ஃபயர்பால் ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃப்ரீ ரிவார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்துலேயும் ஒர்த்து. ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா போய் பேக் செக் பண்ணலாம். பேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஓகேவா? பேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. இன்னும் டவுன்லோடே ஆகலையா? ஓகே, பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒர்க் தான். நமக்கே தெரிஞ்சிருக்கும் நரோட்டோ பார்த்தவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு இன்ஃபேக்ட் க்ரியேட் பண்ணிருக்கும் அந்த ஒரு இதை வச்சுட்டு பண்ணிருப்பார் நம்மளோட மாதரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ என்னால் முடியாது, கொஞ்சம் பட்ஜெட்னா நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீ ஸ்பின் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகேவா? இது எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை, வேணால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பாக் ட்ரெஸ் எக்யூப் பண்ணிவிட்டு கேரக்டர் வேணால் ஆடம் ஐயோகோ அந்த மாதிரி வச்சு நார்மலான கேரக்டர் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே அன்எக்யூப் பண்ணிட்டு ஒரு கோல்டன் ஸ்பின்னில் ஒரு கோல்டன் டைல் ஒரு 2 ஸ்பின் போட்டு மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விழுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லை நீங்கள் வேணால் ஈவெண்ட்டு முடிய டைமில் பண்ணுங்கள், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?